பிரைம் மினிஸ்டர் கூட திமுக ஒரு முக்கியமான தலைவர் தென்காசியில வந்து பிரைம் மினிஸ்டர் கொலை செய்யணும்னு சொல்லி பேசுறாங்க. அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது எதிர்கட்சி சேர்ந்தவருடைய குரல் வலை நெரிக்கப்படுது. சட்டமன்றத்தில் பேசினா கூட பாதியை கட் பண்ணிட்டு தான் வெளியே தர்றாங்க. தங்களுடைய வீதிகளில் விளக்கேந்தி கந்த சஷ்டி படிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம். காரணம், எங்களுக்கு நீண்ட நாள் ஆசை. நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட எங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாத ஒரு மன வருத்தம் எல்லா முருக பக்தர்களுக்கும் இருக்கு. ஆகவே முருக பக்தர்கள் அனைவரும் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு, இறைவனை வேண்டுவதற்காக இன்று மாலை 6 மணிக்கு எல்லா பொது இடங்களிலும் எல்லோரும் சேர்ந்து, தனித்தனியாக இல்லாமல் ஒரு தெருவில் வசிக்கின்ற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கந்த சஷ்டி படிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். தீபம் ஏற்ற வேண்டும் என்பது எங்களது விருப்பம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில், பொது தேர்தலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த வேண்டுதலை நாங்கள் வைக்கிறோம். மின்னல் வேகத்துல திமுக கூட்டணி போயிட்டு இருக்கு. மின்னல் வேகம் முயல் வேகம் சொல்றீங்களா? மின்னல் வேகத்துல கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, ஒதுக்கீடு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிற மாதிரி அரசியல் இல்ல. அங்க ஏற்கனவே அவங்க இருந்தது தானே. அவங்களுக்கு புதிதாக ஒருத்தர் கூட்டணியில சேர்ந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்தது. அதனால மின்னல் வேகம்ங்கிறத சொல்ல முடியாது. இந்த சினிமா படத்துல மின்னல் வாமா வந்திருக்காவ, இவ வந்திருக்காக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மின்னலா இருக்கும். மின்னல் மாதிரி வந்துட்டு அது மின்னல் மாதிரி போயிடும். அது ஒவ்வொருடைய கருத்து. இல்ல, அதை அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அது மற்ற எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி அல்லது எதிர்கட்சி சேர்ந்தவருடைய குரல் வலை நெரிக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் பேசினா கூட பாதியை கட் பண்ணிட்டு தான் வெளியே தர்றாங்க. ஆகிய ட்விட்டர்ல அவங்களுக்கு ஆதரவா போட்டா ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு எதிரான ஒரு செய்தியை கருத்தை போட்டா உடனே அவங்கள கைது பண்றாங்க. அதுதான் மிக வருத்தமான வேதனையான ஒரு செய்தி. பிரைம் மினிஸ்டர் கூட திமுக ஒரு முக்கியமான தலைவர் தென்காசியில பிரைம் மினிஸ்டர் கொலை செய்யணும்னு சொல்லி பேசினாங்க. இதுவரைக்கும் அவங்க கைது செய்யப்படவில்லை. ஒரு பாரபட்சமான அந்த அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை எப்போ தொடங்க போறீங்க? கண்டிப்பா தொடங்கும் போது உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு தான் நாங்க கண்டிப்பா தொடங்குவோம். டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, நான் பேச்சுவார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நடத்துவேன், அதிமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில தானே இருக்கு, எல்லாம் ஒண்ணுதானே. முதல்வர் சொல்றாங்க தமிழ்நாட்டுல பல முனை போட்டி இருக்கு, பலம் பொருந்திய போட்டி எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்ல வேண்டியது மக்கள் தான் சொல்லணும். அதாவது சொல்ல வேண்டியது மக்கள்.